வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில் எருமைகள் மாடுகளோட விலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை. எடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு ஒரு எருமை கண்ணு கொண்டாந்துருக்காங்க. இதே கோணாங்கண்ணா கடாரிங்களா? காலங்கண்ணு என்ன ரேட்னா வருது? இது 35 வந்தா குடுத்துலாம்னு இருக்கறேன். 35 வந்தா கம்மி ரேட்டு கேக்குறாங்க. சரி சரி, அதெல்லாம் நீங்க கொண்டாந்ததானா? ஆமா, எல்லாம் சென்னையில இருந்து வந்தேன். செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டினா. மகேந்திரா சிட்டி. இந்த கண்ணு எல்லாமே கோணா கண்ணு தான். அதுல வெள்ளை அருமை இருக்க மாட்டிருக்குது. என்ன சார், வெள்ளை அருமை கண்ணு இருக்க மாட்டிருக்குது? ஆமா சார், ஒன்னு நாட்டு கண்ணு இருக்கு சார். நாட்டு கண்ணு இருக்கு. இல்ல வெள்ளை அருமை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆமா சார், போடா குடுக்குறேன் மாமா. நீ கேக்குறது கண்ணெல்லாம் என்ன ரேட்னா வரும்? எதுனா இதுனா? இது பின்னாடி இருக்கிறது. பின்னாடி இருக்கு நாட்டு கண்ணு எல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு முன்ன பின்ன கொடுக்கலாம். 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். அது அங்க இருக்கிறது எல்லாம் நீங்க கொண்டு வந்ததானா? ஆமாண்ணா, சென்னையில இருந்து. சென்னை மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டுனா. செங்கல்பட்டு. இந்த மாதிரி எருமைகள் கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாண்ணா. எத்தனை உருப்படி இன்னைக்கு கொண்டாந்தீங்க மணப்பாறை சந்தைக்கு? 9 உருப்படி கொண்டாந்தேண்ணா. 9 உருப்படி. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தேவைப்படும். 82 70 51 82 89 72. என்னென்ன ரகங்கள் இருக்கு உங்ககிட்ட எருமையில? நாட்டு மாடு இருக்கு, ஜாதி முறா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அண்ணனை தொடர்பு வந்து நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. ஓகே சார். அப்படியே இந்தியில பார்த்தோம்னா இது கோணா கண்ணு தானா? இது நீங்க நம்ம கண்ணு தான். இது என்ன ரேட் வருதுங்க? அது 30 ரூபா கொடுக்கலாம். ஜோடியா? ஜோடி 30 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா பெரிய பெரிய எருமைகள் இருக்கு, அதை பார்த்துருவோம். எல்லாமே பார்த்தா சுரட்ட கும்பல சேர்ற எருமைகள் பூராமே சென்னையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஜம்மு அட்டகாசமா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வரும்? அவர் தான் கேட்கணுமா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 2 3 4 10 எருமைகள் பக்கமா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க ஒரு எருமை பண்ணும்? 55. இதெல்லாம் எத்தனை போட்டிருக்குங்க? எல்லாமே முறால சேருமா? 4 5 எல்லாம் இருக்கு. 4 5 எல்லாம் இருக்கு. எல்லாமே முறா. இன்னைக்கு எத்தனை எருமை பெரிய எருமை கொண்டாந்துருக்கீங்க? 10 எருமை பெரிய எருமை கொண்டாந்துருக்கீங்க. ரேட்டுனா மினிமம் 55,000 ஒவ்வொன்றும். ஒவ்வொன்றும் மினிமம் 55 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. எல்லாமே பார்க்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. இதெல்லாமே தலா 50 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பெரிய சைஸ் இருக்கிற எருமைகள். இந்த மாதிரி எருமைகள் இருந்தாலும் நம்ம மணப்பாறை சந்தைக்கு இருந்தால் வாங்கலாம். அது போக எருமைகள் இருந்தாலும் அப்படியே பதிவு எடுத்து போடுவோம். ஆள் பார்க்குறதுனால ஜம்முன்னு இருக்கு வருங்க. நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா அடாடாடா அதுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. எருமையிலே வந்து போனா கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. மாடு வந்து நின்றுச்சு நடுவுல. கொடுக்கணுங்க அப்படியே நின்று போகுது. போனா கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. 85 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 85 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இது எத்தனை பல்ல போட்டிருக்கு? 4 பல்லு. இப்ப கோணா கண்ணு மட்டும் தான் பண்றீங்களா? வேற பிரீடு வேணாலும் கண்ணு எருமையெல்லாம் கிடைக்குமா? வியாபாரம் பண்றீங்க. அப்ப இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். நல்ல பெரிய தாத்தல் இருக்கிற எருமைகள் கடாரிகள் எல்லாமே வந்திருக்கு. அருமையான எருமை கோணா கண்ணு, கோணானே சொல்லலாம். சரி ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எருமையிலே கடாரிக்கணும் கொண்டு வந்திருக்காங்க. பால் முடிய ஒன்னும் உழுகல. இது எத்தனை மாசம் கட்டுனா? 6 மாசம் கண்ணு. என்ன ரேட் வருதுங்க? 12,000 கொடுக்கலாம். அது நாட்டு மாடல சேருமா இல்ல முறா கிராஸ்லயும் சேருமா? நாட்டு எருமையில தான். இந்த மாதிரி எருமையில் வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வியாபாரி. எருமையில் மட்டும் தான் பண்றீங்களா? வேற எல்லா மாடும் வாங்குவீங்க. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லுவீங்க. போன் நம்பர் 63 80 19 72 10. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். இதே கண்ணு எருமையெல்லாம் என்ன ரேட் வருங்க? 60 ரூபா. 60 ரூபா. பால் அதிகமா கறக்குற மாதிரி வேணும்னா. சரி ஓகேண்ணா.
மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.